1990s எங்கள் அம்மா அப்பாவோட நான் வந்து இந்தியாவுக்கு போனேன். அப்போ எனக்கு ஜஸ்ட் 1.5 years தான் இருந்தது. நான் கோகிலா தேவி ரஞ்சித் குமார். நான் வந்து 2015 அப்படி நவம்பரில் ஸ்ரீலங்கா வந்தோம். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து டீப் சீ டிரைவராக இருக்கார். நான் என்னோடய அம்மா அப்பா நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்து வரேன். இப்போ இந்தியாவில் எங்களுடைய லைஃப் வந்து ஒரு சிட்டிசனாக இல்லை அப்படின்னாலும் ஒரு ரெஃப்யூஜிஸாக நாங்கள் வாழ்ந்தோம். சில அப்டக்ஷன்ஸ் இருக்குது தான். அந்த சில இடங்களில் எங்களை வந்து சரியாக மதிக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்கன்றாலும் 2015 நாங்கள் ஸ்ரீலங்கா வந்ததுக்கப்புறம் 2016 பெட்டிக்லோக்கு வந்தோம். அந்த டைம் வந்து UNDP பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு என்னோடய ஃபாதர் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார் பார்த்திபன் சாரை மீட் பண்ண. அந்த டைம் வந்து நாங்கள் பார்த்திபன் சாரை மீட் பண்ண போன நேரம் ப்ரொஜெக்ட் வந்து எண்ட் ஆகி சார் வந்து ட்ரிங்கோக்கு போக இருந்தேன். அப்போ ஈவன் தோ என்னோடய விஷயத்தை கேட்டாங்க. என்னோடய ப்ராஜெக்டை நான் சப்மிட் பண்ணேன். மசாலா இண்டஸ்ட்ரி எப்படி ஆரம்பிக்கணும், என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ண அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், இப்போ எங்களுடைய ப்ராஜெக்ட் முடியுது, பட் இன்னும் ஒரு 2 yearsல திரும்ப இந்த ப்ராஜெக்ட் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்த நேரம் ஸோ தட் வித் காவியா இன்டர்வென்ஷனோட எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்னை உள்வாங்கி நான் அதுக்குரிய ட்ரைனிங்ஸ் அவங்க கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ ஐ சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்டட் மை பிஸ்னஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் UNDPயோட. அவங்க மிஷினரிஸ் கொடுத்தது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த கண்டிஷனில் எனக்கு ஒரு மிஷினரி வாங்குறதுன்றது பெரிய விஷயம். 1.5 lakhs மதிப்புள்ள மிஷினரிஸ் கொடுத்தாங்க. அது என்னோடய லைஃப்பை வேறு வகையாக மாற்றிடுச்சு. என்னுடைய அந்த ட்ரீமுக்கான உயிரை கொடுத்தது. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ரொஜெக்ட்குள்ளே வந்து தான் என்னுடைய மசாலா இண்டஸ்ட்ரியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு UNDPக்கும் பார்த்திபன் சாருக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸ். என்னோடய லைஃப்பில் ஒரு ஒளி ஏற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ என்ன மாதிரி ரீசெட்டில்மெண்ட்டில் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னு சொன்னால், ட்ரை பண்ணுங்கள், கிவ் அப் பண்ணிடாதீங்க. நம்மளுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய NGOs இருக்காங்க. ஸோ நம்மளை இன்னும் நினைக்கிறோம் அப்படின்றதுல கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, உங்கள் விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இட் வில் பி வின்.